எங்க ஊர் பக்கம் ஆகஸ்ட் மந்த்ல பயங்கர காத்தா இருக்கும். சின்ன வயசுல எங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, கேரளா பக்கம் புயல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் நம்ம ஊர் பக்கம்லாம் ஒரே காத்தா இருக்குன்னு சொல்லுவாரு. இந்த வருஷம் ஆகஸ்ட்லயும் அதே மாதிரி கேரளா பக்கம் ஒரு புயல் ஆரம்பிச்சுச்சு. அது இந்தியா ஃபுல்லா அடிச்சிட்டு இருக்கு. அந்த புயல் என்னன்னு கேக்குறீங்களா? அதுக்கு பேர் தான் ஹேமாங்கிற புயல். இன்னைக்கு அத பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. 2017ல சில ஆண்கள் சேர்ந்து கேரளால இருக்கிற ஒரு ப்ராமினன்ட் ஹீரோயினை கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனாங்க. அந்த ஹீரோயின் வந்து வெளியே வந்து சொன்னோம்னா இந்த சமூகம் நம்மளை பத்தி என்ன நினைக்குன்னு யோசிக்காம தைரியமா வெளியே வந்து சொன்னாங்க. அந்த சொன்னதுக்கு அப்புறம் விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது அவங்க ஊர் சூப்பர் ஸ்டார் திலீப் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு. திலீப்க்கும் அந்த ஹீரோயினுக்கு இருந்த பர்சனல் இஷ்யூக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் திலீப் வந்து 4 பேர்த்த வச்சு இந்த குற்றச்செயலை செஞ்சார். இந்த விஷயம் வெளியே வந்த உடனே கேரளாவில் இருக்கிற பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் சேர்ந்து விமன் சினிமா கலெக்டிவ்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு அப்ப இருந்து கேரளா கவர்மெண்ட்டுக்கு பயங்கர ப்ரெஷர் கொடுத்தாங்க. இது ஒரு தனிப்பட்ட விஷயமா நீங்க நினைக்காதீங்க, இந்த சினிமாக்குள்ளேயே ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கு, அந்த இஷ்யூவோட ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான் இதுன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த ப்ரெஷர்ல தான் ஹேமா கமிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப அப்ப இருந்த ஆண் சூப்பர் ஸ்டார்லாம் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்களா? அவங்களாம் சும்மா வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஹேமா கமிட்டி விசாரிச்சப்பதான் தெரியுது, அந்த கேரள சினிமால பாலியல் சுரண்டல் மட்டும் இல்ல, விமனுக்கு தேவையான பேசிக் அம்யூனிட்டிஸோ இல்ல சேஃப் ஒர்க் பிளேஸோ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்துச்சு. 2017ல சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட் இப்போ 2024ல தான் பப்ளிக் வந்திருக்கு. இது பப்ளிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பெரிய பெரிய பேர்லாம் அடிபட்டு இப்போ ஒரு பெரிய புயலே கிளம்பிட்டு இருக்குது. இந்த பிரச்சனை கேரளா சினிமா துறையில மட்டும்தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா சினிமா துறையிலும் இருக்குது. சினிமாவை கடந்து பெண்கள் வேலை செய்யற எல்லா இடத்துலயும் இருக்குது. அப்படி இருக்க எப்படி கேரளால இருக்கிற சினிமா பெண்களால மட்டும் இதை வந்து வெளியே கொண்டு வர முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு சினிமா கொடுத்துருக்க புகழ் வெளிச்சம். இதே சினிமால விளிம்பு நிலையில் இருக்கிற சினிமா ஆர்டிஸ்டுக்கோ இல்ல அதர் செக்டார்ல டெய்லி கமிட்மெண்ட்ஸ்க்காக ஓடிட்டு இருக்க பெண்களுக்கோ இந்த மாதிரி எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்கும் போது அவங்களால வெளியே வந்து சொல்ல முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பொண்ணுங்களால வெளியே வந்து சொல்ல முடியாதுன்னா இதுக்கு எப்படிதான் தீர்வு காண்கிறதுனா ஃபர்ஸ்ட் இதோட ஆணிவேர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஆணிவேர் என்ன தெரியுமா? நமக்கு சமூகம் ஆணாதிக்கத்தால கட்டமைக்கப்பட்டது. இந்த சமூகம் ஆண்களால ஆண்களுக்காகவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால என்னன்னா அவங்களுக்கு அளவிட முடியாத ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது. நம்ம மதமே என்ன சொல்லுதுன்னா பெண்கள் கடைசி வரைக்கும் ஆண்களை சார்ந்தா இருக்குன்னு சொல்லுது. பிறக்கும் போது நம்ம அப்பாவையும் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம புருஷனையும் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் பசங்களையும் இப்படி நம்பிதான் இருக்கணும்னு சொல்லிருக்குது. இதனாலதான் ஆண்கள் பெண்களை ஒரு பொருளா மட்டும்தான் பாக்குறாங்க. பெண்களோட அறிவு வந்து அவங்க கண்ணுக்கே தெரியறது இல்ல. இதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமா பாடல்களே நீங்க எடுத்துக்கோங்க. அதுல பெண் இப்படி இருந்தா அப்படி இருந்தான்னு தான் சொல்றாங்களோ தவிர இவ அவ்வளவு அறிவா இருந்தா இவ இதை சாதிச்சா அப்படின்னு சொல்லி எப்பவுமே எழுதுறது இல்ல. ஏன்னா அந்த சினிமா பாடல் கூட ஆண்களாலதான் எழுதப்படுது. இதுக்கு தீர்வு வேணும்னா தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். சொசைட்டில பேச பேசதான் அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? ஆண்கள் பெண்களுக்கு உறுதுணையா இருந்து அவங்களோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கும் பொழுதுதான் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உருவாக்க முடியும். நன்றி.